எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற நம்ம ரெண்டாவது டெக் நியூஸ் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 5 ஸ்மார்ட் போன் வந்து நேத்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க நம்ம வீடியோல பார்க்கும்போது நல்ல வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து நேற்று வந்து 5 நிறுவனத்தோட புதுசாக ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை 5 ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து ஃபியூச்சர் ஃபோன், பாக்கி எல்லாமே இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன். இல்லை 5 ஃபோனில் வந்து எந்த ஃபோன் வந்து முதல் பட்டியலில் வருது பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியாவோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபீச்சர் ஃபோன் இருக்கு. இதில் ஸ்பெஷலான ஃபீச்சர் ஃபோன் சொல்றாங்க. ஆனால் எனக்கு இது ஸ்பெஷலான ஃபீச்சர் ஃபோன் என்னன்னு தெரியல. நோக்கியாவோட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நோக்கியா 105 சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபீச்சர் ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மலான என்னென்ன ஆப்ஷன் முன்னாடி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஃபீச்சர் ஃபோன் தான். ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 999 ரூபான்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்ல இருந்து கூடிய வேறு லான்ச் ஆக போகுது. ஆனால் நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த ஃபோன் இந்தியாவுக்கு பிரத்யேகமாக வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 4 MB ரேம் வருது, 4 MB ரோம் வருது. அது மட்டும் இல்லாமல் 1.8 இன்ச் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் இன்ச் கொடுக்குறாங்க கலர் டிஸ்பிளேயோட. அது மட்டும் இல்லாமல் 800 mAh பேட்டரியோட வருது. உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதோட கொடுத்துருக்க நார்மலான யூஏ பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட S30+ பிளாட்ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு காம்பேக்டான ஃபோன் யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு இது பேசிக்கான மாடல் தான். கொஞ்சம் வந்து நோக்கியான பிராண்ட் இருக்கிற இந்த ஃபோன் நல்லா இருக்கு. அதுலேயே இன்னொரு மாடல் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறோம். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியாவோட 113 சொல்லி இந்த மாடல். அந்த ஃபோன் வந்து கூடிய விரைவில் சூன்ல லான்ச் ஆயிடும். அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச் டிஸ்பிளே வருது. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 128x160 பிக்சலோட, அது மட்டும் இல்லாமல் 4 MB ரேமோட வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4 GB ரோம் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா 32 GB வரைக்கும் உங்களால் வந்து இன்டர்னல் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்டர்னல் சொல்லிட்டு அதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் மெமரி கார்டு போட்டு 32 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம் சொல்கிறாங்க. பேக்கில் வந்து ஒரு VGA கேமரா வருது, இன்க்ளூட் வந்து ப்ளூடூத் வருது. அது மட்டும் 1020 mAh பேட்டரியோட வருது. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 1400 இந்த ஃபோன் வரலாம். இதுதான் வந்து நோக்கியாவோட புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஃபியூச்சர் ஃபோன். இந்த ஃபோன் வந்து நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 105 மாடல் ஃபோன் வந்து நேத்திலேருந்து மார்க்கெட்டில் வந்து அந்த ஃபோன் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. கூடிய வந்து இந்த 130 மாடல் ஃபோன் வந்து கூடிய லான்ச் ஆயிடும். இந்த ஃபோன் வந்துச்சுன்னா வாங்க மாட்டேன். யாரெல்லாம் நோக்கியாவோட 3, நோக்கியா 5, நோக்கியா 6 மாடல் வாங்கிட்டீங்க, இல்லை ப்ரீ புக் பண்ணிட்டீங்க, இல்லை 3310 கிங் மாடல் யாராவது வாங்கியிருக்கீங்களா, நோக்கியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுன்னா மறந்துடாங்க. அடுத்த உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடாக் நிறுவனத்தை பத்தி யாருமே தெரியாம இருக்க. ஆன்டிக் மாடல்ல இருந்து கொடாக்கோட கேமரா, கொடாக்கோட ஃபிலிம் ரோல். இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா கொடாக் நிறுவனம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் போன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொடாக் நிறுவனம் வந்து ஸ்மார்ட் போன்ல வந்தோன்னு அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா அவங்களோட பழைய மெமரிஸை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் போனும் அவங்க வந்து கேமரா மாடல்ல வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருடம் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. ஆனா இந்த வருடம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு மாடலோட லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியாவில். ஆனா இந்த மாடல் வந்து இப்பதான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த மாடல் போன வருடமே பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல இல்லை யூகேல எல்லா இடத்துலையும் லான்ச் ஆயிடுச்சு. ஒரு வருடம் தாமதம் கழிச்சு தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. விற்காத பொருளை தான் இந்தியாவில் வந்து சில சந்தைகள் வந்து சில கம்பெனிகள் வந்து விற்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் வந்து கொடாக் கூட வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய பேர் போன கம்பெனியாக தான் ஒரு வருஷம் லாங் பேக் வந்து இந்த ஃபோன் வந்திருக்கு. ஆனால் இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே வருது. பார்த்தீங்கன்னா வந்து 190 அந்த 1000 டிஸ்பிளேயோட கொரில்லா கிளாஸோட வருது. இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக்கோட ஹெலோயோட 20 சிப்செட்டோட வருது. பார்த்தீங்கன்னா 2.3 GHz. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3 GB ரேம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் வந்து 32 GB. அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து எக்ஸ்பேண்டபிள் வந்து உங்களுக்கு வந்து 128 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 6.0 மேஷ் மேலோ தான் வரும். அப்டேட் வருமானு தெரியும். ஏன்னா போன வருஷம் அந்த மாடல் வந்து இந்த வருஷம் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து 21 மெகா பிக்சல்ஸ் வருது. அதுதான் பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2.0 அப்பேச்சரோட இதுல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DSR எஃபெக்ட் வந்து நீங்க எப்படி கேமரா யூஸ் பண்றீங்களோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங், HDR செட்டிங், அது வந்து பேனோரமா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மேக்ரோஸ், அது நைட் மோட் ஃபுல்லாக DSRல என்ன யூஸ் பண்ணி அது 50% ஆப்ஷன்
இதில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா வந்து 13 மெகா பிக்சர்ஸாக வருது. இதில் வந்து மோரனாக சொல்கிறதுக்கு பார்த்தா இதில் ஒன்றும் பெரிய விஷயம்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3000 mAh பேட்டரியோட வருது. இது அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து நெருக்கி விலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 19,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். கூடிய விரைவில் வந்து எந்த வெப்சைட்டில் லான்ச் ஆக போகுது அஃபிஷியலாக தெரியல. ஆனால் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃபோன் வாங்கலாம் வாங்க மாட்டேன். கொடாக்கோட உங்களுக்கு அனுபவம் என்ன? எல்லாருமே வந்து உங்களுக்கு செல்ஃபி எக்ஸ்பெக்ட் மாதிரி தான் ஃபோன் வருது. இந்த ஃபோன் வாங்கினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்குவீங்களா இல்லை நார்மலாக வாங்கின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தில் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. மைக்ரோமேக்ஸோட கேன்வாஸ் 1 புது மாடல் அப்டேட். இந்த ஃபோன் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி முதல்ல சொல்கிறேன். கேன்வாஸ் நிறுவனம் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி இப்போ அடுத்த லெவலுக்கு யோசிச்சிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினா பிரத்தியமாக பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி தராங்க. 100 பார்த்தீங்கன்னா வந்து 100 daysக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஃபோனில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டோட்டலி உங்களால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு 100 நாளுக்குள்ள உங்களுக்கு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 3.25 மாதத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உடனே ஃபோன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து புது ஃபோன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான மாடலாக எனக்கு தெரியுது. ஆனால் வந்து ப்ராசஸர் எப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் சொன்னது புரியும். 150 கிராமில் வருது. இந்த ஃபோன் இன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா வந்து 2.5 உங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கர்ட் கிளாஸ் வருது. சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு 5 inch டிஸ்பிளேல வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து LCD HD டிஸ்பிளேயோட வரதால உங்களுக்கு HD உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்க்கறதுக்கு ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அது மாதிரி 2GB RAM அது மாதிரி 16GB இன்டர்னல் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா 64GB வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியும். அது மாதிரி நோக்கட்டில் தான் ரன் ஆகுது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மீடியாடெக் ப்ராசஸரோட 6737 தான் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் குயிக் ஸ்டார்ட் அது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பேக் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 8 மெகா பிக்சர் 2.2 அப்பேச்சரோட வருது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சர்ஸ் வருது. உங்களுக்கு இன்க்ளூடிங் ஃபிளாஷ் லைட்டோட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வச்சு மட்டும் தான் வந்து 2500 mAh பேட்டரியோட வருது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மீடியாடெக் ப்ராசஸர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6999 ரூபா. ஒரு டீசென்டான பிரைஸ். 1000 ரூபா அதிகமாக போட்டீங்கன்னா வந்து உங்களால் ரெட்மி ஃபோன் வாங்கலாம். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக வாங்கலாம். லுக்குக்காக வாங்கலாம். வேற சொல்லப்போனால் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்காக வாங்கலாம். 1 வருஷம் வாரண்டிக்காக வாங்கலாம். அது மட்டும் தான் சொல்ல முடியுது. உங்களுக்கு உள்ளார ஒரு விஷயம் பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தெரியல. மைக்ரோமேக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? மைக்ரோமேக்ஸ் ஃபோனோட அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லன்னு ஒரு புதுசாக ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அக்வா செல்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி இதில் பார்த்தீங்கன்னா இது 5.5 inch வந்து உங்களுக்கு HD டிஸ்பிளே வருது. இன்க்ளூடிங் 720x1000 HD பிக்சலோட டிஸ்பிளே வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரமோட SC9832A மாடலில் வருது. இதோட ப்ராசஸர் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா 1.3 GHz வருது. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா GPU பார்த்தீங்கன்னா மெலையோட 400 GPU உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. 2GB RAM கொடுத்துருக்காங்க. 16GB இன்டர்னல் இன்க்ளூடட் உங்களுக்கு 64GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து 5 மெகா பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து பேக் கேமரா வந்து 8 மெகா பிக்சர்ஸோட வருது. உங்களுக்கு LED ஃபிளாஷ் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்துடும் சொல்கிறாங்க. 3000 mAh பேட்டரி. இதோட அப்ராக்சிமேட்லி விலை பார்த்தீங்கன்னா 6649 வருது. கண்டிப்பாக உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபோன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஃபோன் வாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நோ கமெண்ட்ஸ் அட் ஆல். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி என்ன கருத்து சொல்லி கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்கோட ஒரு புது மாடல் லான்ச் பண்ணிருக்கேன். பேனாசோனிக்கோட P55 Maxன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்கேன். அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5.5 inch வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே HD டிஸ்பிளே IPS டிஸ்பிளே வருது. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா 720 பிக்சரோட இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக்கோட மீடியாடெக்கோட MTK 6737 ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து 3GB RAM இன்க்ளூட் 16GB இன்டர்னல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 128GB எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 13 மெகா பிக்சர்ஸ் பேக் கேமரா. அது மட்டும் ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சர் நோகட் 7 ரன் ஆகுது. உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வச்சு வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வருது. பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8499 ரூபான்னு வருது. பேனாசோனிக்கோட உங்களுக்கு இப்போ சொல்ல போனால் ஜப்பான் மேடோட நல்ல ஒரு குவாலிட்டியான மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா பிராண்டுக்காக வாங்காம தவிர மீடியாடெக் ப்ராசஸருக்காக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்ல முடியும் தவிர. ஆனால் வந்து பிராண்டுக்காக யோசிச்சிங்க. ஏன்னா வந்து ஒரு இதில் பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 8499 ரூபாய்க்கு இந்த ரெட்மி மாடல் கூட நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷனில் இருக்கு. ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க இது வந்து ஒரு மை ஒப்பீனியன் வீடியோவில் இது டெக்னிக்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்மளோட செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நான் ஃபுல்ஃபில்லாக முடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து 3வது வீடியோவை நம்ம வந்து ப்ரெசன்டேஷனோட இந்த வீடியோ டெடிகேஷனோட உங்களுக்கு பண்ணிட்டேன். அதனால வந்து டோட்டலாக சொல்ல போனால் இன்னைக்கு டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5
மாடல்ல வந்து இந்த 5 மாடல் வந்து நேற்று நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கேன் இந்தியாவில். இந்த 5 மாடல் வந்து மார்க்கெட்ல கூடிய விரைவில் வந்து ஓரிரு நாட்களுக்குள்ளார இந்த ஃபோன் வந்துடும். இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் நான் சொன்ன ஃபோன் வந்து எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒருவேளை இந்த 5 ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த ஃபோன் வாங்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கேமரா மறந்துடாம மேற்கொண்டு நீங்க எந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த ஃபோன் ரொம்ப பிடிக்குது, வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா வந்து காசு சேராம தவிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு எப்ப வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பத்தி கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாங்க. மேற்கொண்டு வந்து இந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த டெக்னிக்ஸ் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கீங்களோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணி, கூகுள் பிளஸ் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சைனிங் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.